ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டல் சரிங்களா, சூப்பர் மார்க்கெட் அண்ட் மோட்டல் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்களை. ஸோ இந்த கேம்ல வந்துட்டு ரொம்பவே பெரிய கேம் பிளே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கேம்லவும். ஸோ சேம் சேம் இதுதாங்க சரிங்களா. அதாவது இதுன்னா என்னது சொல்றது, சேமான ஒரு கண்டென்ட் தான், ரெண்டுத்துக்குமே கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்துட்டு எப்படி சூப்பர் மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம வளர்க்கணுமோ அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு மோட்டல் ப்ளஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையுமே வளர்க்கணுங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசு பார்த்தீங்களா. இங்கே எத்தனை இருக்குன்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசப்ஷன் இருக்குது, பூல், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட், கேஸ் ஸ்டேஷன், ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம ஹோட்டல் பேர் வந்துட்டு ஹெவன் மோட்டல். ஸோ வெல்கம் டு ஹெவன் மோட்டல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவோட கடைசியில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்டு ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா டஸ்ட்பின்னு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சரி ஆரம்பத்தில் இதை கையில் காட்டினானுங்களா, அதில் ஏதோ டஸ்ட்பின் இருந்துச்சு, எடுத்து பார்த்தா எடுத்து போடுறாங்க உள்ள. சரி இதை எடுக்க முடியுமா பார்த்தா இவ்வளோ பெரிய கட்டையை உள்ளே எடுத்து போட்டான். அடா பைத்திக்கிறப்பல என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நானும் விட்டேன். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய குப்பையில் அதாவது போட முடியுமாங்க, ஏங்க என்னங்க அநியாயமாக இருக்குது பாருங்க. சரி இப்போ இதை எடுத்து கிளீனர் பண்ணலான்னு பார்த்தா சரி அவங்க அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணல போல கேம்காரங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணலனாலும் ஸோ எனக்கு இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரதாக இருக்கு, என்ன சொன்னாலும். ஸோ பார்க்குறக்கு லுக்கு, ஸோ கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் எனக்கு ஃபேவராக தான் ஆகிட்டு வருது. ஏன்னா அது கேம் பார்க்க நல்லா இருக்கு இல்லைங்க, அதாங்க கான்செப்ட், என்ன சொல்கிறீங்க. அண்டு இங்கே நமக்கு ஒரு பெயிண்ட் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டுக்கு ஓகே லுரானஸ் அது மட்டுமே ஆர்டர் போட்டுக்கலாம். இந்த ஒன்று ஃப்ளோர் பெயிண்ட்டுக்கு, ஸோ ஃப்ளோர் பெயிண்டில் இதை கம்மியாக இருக்குது. அண்டு சீலிங்கில் இதுதான் கம்மியாக இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி விடுங்க, சீலிங்க்கு இதுவே வாங்கிக்கலாம். என்ன இப்போ $2 வச்சா போகும், அவ்வளோதானே போவோம்னு பார்த்தா இன்னும் வெளியில் அதுக்குள்ளே பார்சல் வந்துருக்க. சரியா போச்சு போங்க. வந்துட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு இதில் ஆர்டர் வந்துருச்சு கைஸ், அது வேணா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடேங்கப்பா அப்படின்ட்டு ஸோ அருமையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரூமோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வேலையை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இது எடுக்கலாமா, இது என்னது, ஸோ இது என்ன சீலிங். ஓகே சீலிங், ஸோ அடுத்து சீலிங் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. என்ன சொல்கிறீங்க, டேங்கப்பா சூப்பருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்களை. அப்போ தான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பண்ணிடுங்க மக்களே, நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்துட்டு கெட்டவங்களோ மனசாட்சி இல்லாதவங்களோ எல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸுங்க பண்ணிடுங்க சரிங்களா. அண்டு இப்போ சோஃபா வாங்கி போகிற சொல்கிறானுங்க. சோஃபாக்கு நான் எங்கே போவேன், ஓ இங்கே இருக்கா, $70 கம்மியாக இருக்குது. ஸோ டேபிள் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாங்க கம்மியாக இருக்காது, ஏன்னா எப்படியும் அதெல்லாம் அடுத்து கேட்பானுங்க. கேமலு டிவி $40, டேபிள் 100, எவ்வளோ வந்திருக்கு 350. சிங்க் இன்னும் நம்ம வாங்கலை. ஸோ சிங்க் ஒரு 50, பெட்டு ஒரு $200. அப்போ எவ்வளோ வருது,
ரூ. 600 இந்த ரூமோட ஆக்சசரிஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே கைஸ், சூப்பரா வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டு விட்டோம். ஆர்டர் போட்டு அடுத்த செகண்டே வந்துட்டுங்க. இந்த கேம்ல இது ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லிக்கலாம் கைஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம அடடே பைத்தியக்காரப்பல ஏன்டா அங்க போய் விழுந்த. நான் ஒரு இடத்துல உன்னை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா இந்த இடம். ஓகே கைஸ், இந்த ஸ்பாட் வந்துட்டு அவனுக்கு கரெக்டா இருக்கும். அண்டு டாய்லெட்டா இது? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதான் வந்துட்டு பாத்ரூம் தான் நம்ம வைக்க. ஏன் பாத்ரூமாவே வைக்கணும் சொல்ல போனா. ஏங்க பார்த்தாலே இல்லையா ஓப்பனா இது பாத்ரூமு அப்படின்னு. கரெக்டாக தானே இருக்கு. சரி ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை போல. அண்ட் இது என்னதுப்பா, டிவி. அதுக்கு முன்னாடி இந்த கபோர்டு இருக்கு பாருங்களா, இது கொஞ்சம் பெரிய ஐட்டம். ஸோ வந்துட்டு இதை பற்றி எடுத்து வச்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பேருந்தன்மையாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம்னு ஒரு திங்கிங் எனக்கு. ப்ளேஸ் இட். கொஞ்சம் கேப் இருக்கு, பட் பரவாயில்ல, இப்போதைக்கு இது ஓகே தான். ஸோ அப்புறம் தேவைன்னா வேணால் இது பண்ணிக்கலாம். ஓகே, சிங்க்குங்க. சிங்க்கு முக்கியமாக கை கழுவுவோம். பாத்ரூம் போயிட்டு அக்காவை போயிட்டு அசிங்கமாக அப்படியே வந்தோன்னா வந்துட்டு காரி துப்பிடுவாங்க. அதனாலேயே வந்துட்டு சிங்கை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ சூப்பரு. சிங்கில் தண்ணி வருதா? இல்லை தண்ணி வருதான்னு பார்த்தா கையோட வந்துடுச்சு. டேய், இப்படியெல்லாம் சிங்க் இருந்தால் அப்புறம் வர கஸ்டமர் கோச்சிட்டு போயிடுவான்டா. என்னடா சிங்க் வச்சுருக்கீங்க சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கே நம்மளை சிங்க் பண்ணாமல் போயிடும் போலையே. சரி, அடுத்து பெட் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா பெட்டு ஒரு மெயின் ஐட்டம். அதனால் பெட் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்ப பெட்டு இங்கே வைக்கலான்னு ஒரு ஐடியாங்க. இந்த இடம் வந்துட்டு பெட்டுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றத. ஏன்னா அங்கே விண்டோ வேறு இருக்குங்க, அதுதான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் வேணால் தள்ளி வச்சுக்கலாங்க, ஏன்னா விண்டோ இருக்குல்ல. ஸோ வந்துட்டு விண்டோவுக்கு இந்த இடத்துல ஏதாவது வச்சுக்கலாம், சரிங்களா? அதனால தான். ஸோ டேபிள் இருக்கு, இந்த டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கலான்னு எனக்கு ஒரு பிளானு. ப்ளேஸ் இட். ஓகே ஓகே ஓகே, ஃபைனலா டிவி. என்ன சொல்கிறீங்க? ஸோ டிவி வந்துட்டு கண்டிப்பாக இது மேலே தாங்க வைக்க போகிறேன். முடியுமா வைக்க? இன்னும் வைக்க முடியலன்ட்டான். அப்போ டிவி எங்கே தான்டா வைப்ப? கீழே வச்சு எப்படிடா பார்ப்ப? ஃப்ளோருன்னு எனக்கும் தெரியுதுடா. ஓகேங்க ஐஸ். ஸோ டிவி சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கலான்னு பார்த்தா வேறு அவங்க டிவி தூக்கிறான். செம்ம கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டிவியும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டாஸ்க்கு நவ் பிளேஸ் பில்லோ. ஸோ பில்லோ ஒன்று ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பில்லோ பெட்ஷீட்டு ஓகே 25 ருபீஸ்க்கு இருக்குது. 25 ருபீஸ்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு. வந்துட்டு 2 ஆர்டர் போட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு பில்லோ வந்துருச்சு கைஸ். ஸோ இப்போ இந்த ரூமில் தூங்குறதுக்கான வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹோட்டல் ரூம் 1 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிளேஸ் இட். ஓகே, அருமை. அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இருங்க, அது லைட் போட்டிருப்பானுங்க ரூம்லேயே. ஸோ ஓகே கைஸ், இதோட ஃபஸ்ட்டு சில வேலைகளை நம்ம முடிச்சிருக்கோம். அண்டு இன்னும் 100 ரூபா இருக்குது. இதுங்க ஃபேனு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அசரிஸு, பெயிண்ட்டு, ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறையவே இருக்குது. பட் இது ஃபேன் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை தானே? அப்புறம் நாங்கள் இது பார்க்காம போயிட்டு அது ஒரு பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா வெடப்பாயிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஓகே கைஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபேன்லாம் கிடையாது. ஃபேன் இல்லாமல் தான் கஸ்டமர்ஸ் தூங்குவாங்களா இல்லை ஏசி இருக்கான்னு தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரூம் 1 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் போயிட்டு நம்ம ரூம் 1 வந்துட்டு ஆட் பண்ணி விடணும், ஆன் பண்ணி விடணும் கைஸ். அப்போ தான் வந்துட்டு தெரியும் இங்கே ஒரு மோட்டல் இருக்குது, ரூம் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்ட்டு நோ கஸ்டமர் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம்னா
இதில் மோட்டல் ஆன் பண்ணி விடணும் கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மோட்டல் வந்துட்டு ஒரு ரூம் அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம லெவல் 2 போகிறக்கு இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி லெவல் 2 போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. பட் வரமாட்டானுங்களே, என்ன பார்த்து தான் வரவே மாட்டானுங்க எவனுமே. தண்ணி இல்லா காட்டுக்குள்ள. சரி விடுங்க, கஸ்டமர் வரலன்னா என்ன, நம்மளே கஸ்டமர் மாதிரி போய் சுற்றி பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த இடம்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏரியா லாக் லெவல் 24 தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகுமா? ஓகே கைஸ். வாய் ஓகேங்க. இன்னொருத்தனும் வரான். ஐயோ எங்க 2 பேர் வராங்களே, 2 பேர் வராங்க. சரி, நியூ கஸ்டமர் அட் மோட்டல் கவுண்டர். சொல்லுங்கள் சார். எங்கள் கஸ்டமர் ரூமில் இருக்கு சார். ரூம் அலோட்டடு டு கஸ்டமரு. ஸோ 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டான் அவன், பைத்தியக்காரப்பன். சா, இன்னொரு இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருந்திருக்கும் கைஸ். இல்லை இருங்க, இதுக்கு எவ்வளோ கேட்குறான்? ஸோ 200 ருபீஸ் கேட்குறான். இவனுக்கு ரெண்டே 40 ரூபா. டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இருங்க, இவருக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம், வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களா? 45 ரூபா ரூம் ரெண்ட் கலெக்டடா? ஸோ அந்த ரூமுக்கா? சாரி சார், ரூம்ஸ் இருங்க. கஸ்டமர் டு மோட்டல். ஓ அப்போ இப்படி தான் வருமா? டே என்னடா மோட்டல்னு போர்டு வச்சேன். இத்தனை பேர் வந்துட்டே இருக்கீங்க, வெயிட்டிங்கில் இருங்கடா. டே ப்ரோ தலைவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? என்ன சொல்கிறீங்க? எல்இடி ஸ்க்ரீனில் போயிட்டு. ஸோ யோ எனக்கு சத்தியமாக புரியலையா? இது வேற ரூம் நம்பர் 2க்கு வேற நம்மள்ட்ட காசு இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியானதாக பார்த்து ஆர்டர் போட்டிருக்கோம் போல. என்னடா அநியாயமாக இருக்குது, 145 ரூபா. இவன் வேற எப்போ வெளியே வருவான்னு தெரியலையே. ஒரே இதுவாக வருது. அடா பாவீங்களாடி. ப்ளீஸ் ஸ்க்ரீன் ரூமா? ஓகே. அடே எங்கா அந்த பைத்தியக்கார பையன் செத்து போனோம். தலைவரே ஒரே நிமிஷம் தலைவரே. இப்போ இருங்க, இப்போ க்ளீன் பண்ணிடுவேன் தலைவர். ஓகேங்க, இதுக்கப்புறம் கேஷ் எதுவும் இல்லை. பட் இங்கே இது இருக்கு. ஃபஸ்ட்டு வேற ஸோ வேற எதுவுமே இல்லை கைஸ். தாராளமாக போயிட்டு நம்ம ஒருத்தருக்கு வந்துட்டு ரூம் கொடுக்கலான்னு பார்த்தா 4 பேர் நிற்கிறாங்க. என்னடா இது? ஓ அவர் வந்துட்டு போயிருப்பாரு போலங்க. 45. போயிட்டு வாங்க. ரூம் ஷாக்கு போயிட்டு கைஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஒரே செக்குருங்க, அவர் போயிட்டு காசு கொடுத்துட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். ரூமை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து காசு கொடுப்பாரு கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவர் காசு கொடுத்தோன்னே போயிட்டு செகண்ட் ரூமும் ரெடி பண்ணிடுவேன். ரிசீவ்டு வரணுமே. நியூ கஸ்டமர் அட்டு மோட்டல் தான் வருது. ரிசீவ்டுன்னு எதுவுமே வர மாட்டேங்குது. போங்கடா. ஸோ இதில் போனால் கலெக்ட் ஆயிருமா? இப்போ போகிற வரையும் கலெக்ட் ஆகாதா? ஓகே, அவர் போயிட்டாரு. இருங்க, நான் ரூமை செக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். க்ளீன் த ரூம். ஸோ வந்துட்டு ட்ராஷ் எடுத்துட்டோம். ட்ராஷ் எடுத்துட்டோம். ஓகே, ட்ராஷ் எடுத்துட்டான். ஸோ வந்துட்டு அடுத்தது ரூமை க்ளீன். இருங்க பைத்தியக்காரன் ஏதாவது கக்கூஸில் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நல்ல வேலை எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு தாராளமாக நம்ம போயிட்டு அவங்கள ஒருத்தருக்கு திரும்ப ரூமை கொடுத்துட்டு அண்டு அவங்களுக்கு ரூமை கொடுத்த நேரத்துலேயே போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ வந்துட்டு அடுத்த ரூமுக்கான வேலைகளை பார்க்கலாம் நம்ம நினச்சா. ஐயோ இருங்க இந்த அக்காட்டேருந்து திரும்ப ரெண்ட் இது பண்ணணுங்க. அக்கா உள்ள போயிடுச்சா? இப்போ நம்ம போனோம்னா நமக்கு காசு கிடச்சிடும். இந்த அக்கா வெளியே போகும்போது தான் கிடைக்கணும் ஒரு வேலை. இருங்க, இப்போ போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், சூப்பரு. ஸோ வந்துட்டு காசு கிடச்சிருச்சு. பட் நம்ம அந்த ரூமு வாங்குறதுக்கு 200 ரூபா, அது போக இது பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் பிளா எக்ஸெட்ரான்னு ஆகிட்டே தான் இருக்கும். சில பேர் இன்னும் இத்தனை பேர் வந்துருக்கீங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட ரூம் ஒன்றுமே இல்லை கைஸ். சத்தியமாக எனக்கு வந்துட்டு இப்போ இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு
ரூம் இஸ் ரெடி. ஸோ வந்துட்டு வேம போகலாம். வேம 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 ப்ளீஸ் ப்ளீஸ் யாரும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க, நான் தான் ஹோட்டல் மேனேஜர். சூப்பர் சார், போயிட்டு வாங்க. நன்றி சார். பச்சை கலர் சட்டை. வாங்க ரூம் வேணா காட்டுறேன். வாங்க. லெவல் 2 போனால் மேலே இருக்கிற ரூமில் ஒன்று அன்லாக் ஆகுங்க எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டு லெவல் 2 அது போகிறக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் இதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு லெவல் 2 ரீச்டு ஆயிடும். ஸோ ஓகே, அவர் உள்ளே போயிட்டாரா? கிடைக்கணுமே, இன்னும் கிடைக்கலையே. ஆக்குப்பைடுனா ரெட் கலரில் காட்டும். டர்ட்டின்னா இப்போ ப்ரௌன் கலரில் காட்டும் பாருங்க அந்த ரூமு. அவ்வளோதான், டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நம்ம டர்ட்டியை போயிட்டு ரெடி பண்ணோம். டேய் இவன் வேற, நான் ஒன்று செஞ்சா அவன் ஒன்று செஞ்சிட்ருக்கான். ஸோ இருங்க ஒன் செக் கைஸ், ப்ளீஸ் ஒன் செக் வெயிட்டு. பிகாஸ் வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணுவோம் அல்லவா, அவர் வந்துட்டு கொஞ்சம் டர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு டர்ட்டியாக. ஸோ வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டேன், வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ சொல்லுங்கம்மா, யாருக்குமா? நீங்கள் தானம்மா? என்ன ஒரு ரூமுக்கு இப்படி வரீங்க? எனக்கு தெரியலையே, எனக்கு பொருள். என்னடா 6 பேர் வந்துட்டே இருக்கீங்க, ஒருத்தமான இன்னொருத்த வந்துடுறீங்க. ஸோ இப்போ 7 பேர் நிற்கிறானுங்களே க்யூவில். ஸோ அக்கா டக்குன்னு போக்கா, அப்படியே ரேட்டிங் முடிஞ்சால் கொடுங்கக்கா. ஓகே, இந்த ஒரு அக்கா போயிட்டு வந்துருச்சுன்னா நமக்கு வந்துட்டு லெவல் 2 போயிடுங்க. இந்த அக்கா வந்துட்டு டக்குன்னு போயிட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக லெவல் 2 போயிடும். எல்இடின்னு போட்டுருந்துச்சு, பார்த்தா இதுதான் கம்ப்யூட்ரு. ஸோ மோட்டல் ரிசப்ஷனுக்கு இதுதான் கைஸ். ஓகே, 45 rupees கலெக்டடு. இப்போ ரூமை இது பண்ணிவிட்டு இருங்க, ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணாதான் அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லையே, இன்னும் அப்கிரேட் ஆகலையே. ஏன் அப்படி 2 கஸ்டமருக்கு ஒரு டைம் தான் அப்கிரேட் ஆகுமா என்னென்னு எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. ரூம் அலோடு டு கஸ்டமரு. அப்பாடி. ஸோ இதுக்கு தாங்க கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு ரூம் அன்லாக் ஆயிருமே. எங்க மேலே எதுவும் மேலே தான் நினைக்கிறேன். மேலேன்னு பார்த்தா லெவல் 2ல இதுக்குள்ள காசு தான் அன்லாக் ஆகுதாடா. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஏன் காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோன்ற மாதிரிங்க இன்னொரு வீடு வாங்கியிருக்கோம். வீடுனா ரூம் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ஆக்சரிஸ் வந்துட்டு வாங்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து க்யூவில் நின்றுட்டே இருந்தான். அவனுங்களெல்லாம் கவனிக்காமல் நான் போயிட்டு பக்கத்தால் கெத்தாக வந்துட்டு இந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இந்த ரூமை ரெடி பண்ணுறதுலேயே நான் பிஸியாக இருந்துட்டேன்னா அதனால் வந்துட்டு நானும் மறந்துட்டேன். ஐயோ, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஸ்டாப் பண்ண ரெக்கார்டிங்கை வந்துட்டு திரும்ப ஆன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப ரெக்கார்டிங் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டேங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த ரூமும் ரெடி பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ரூமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, இந்த ரூமுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணுறானுங்களே, வெரி கைஸ், செம்ம வெறியாக இருக்கு. டேய் எங்கடா நீங்கள் வேறு, நான் ஒன்று ட்ரை பண்ணால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களடா. ஸோ ஓகே, இதே தான் கைஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு திரும்ப பண்ணுறேன்னா திரும்ப வந்துட்டு குப்பையாக்கிட்டு போயிட்டாங்க. 5 நிமிஷம் கூட ரூமில் முழுசாக இருக்க மாட்டானுங்க, ஆனால் குப்பையாக்கிட்டு போயிடுறானுங்க. எப்படின்னே தெரியல, கூட நிறைய குப்பையாக்கிட்டு ரூமை போயிடுறானுங்க. ஸோ வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டிங்காகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சிலதெல்லாம் நம்ம அதில் ஆர்டர் போடவே இல்லை. ஸோ டேபிள் போட்டோம், டாய்லெட் போட்டோம், டிவி ஒன்று போடணும், அப்புறம் இது பீரோ ஒன்று போடணும். எவ்வளோ ஆச்சு? 140 ஆச்சா? இப்போ பெட்டு ஒன்று போடணுமே. ஸோ ஓகே, பெட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். இது 2 ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். அந்த நேரத்தில் யோசிக்க இப்போ நமக்கு டைமே இல்லை. ஏன்னா வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு ரிப்பீட்டடாக வந்துட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கல. பாய், ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதனால தான் கைஸ் செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஸோ திரும்ப இதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரூமை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதோட இந்த கேம் பிளே வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ ரூமை நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கேம் பிளே வந்துட்டு நம்ம எண்டுக்கு வந்துடுவோம்.
கேம்லோட வந்து எண்டுக்கு. ஸோ வந்துட்டு அதாங்க கதை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவன் வேற தூக்கி தூக்கி போட்டுறான். ஏன் போடுறான்னு அவனுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஹிந்தியெல்லாம் பேச வைப்பானுங்க போல விட்டான். ஐயோ சோப்பா அவங்க அப்பா சீதமணி ப்ளீஸ். ஒரு வழி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆயிடுச்சு கைஸ். அண்டு பெட்டு பெட்டுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் இருக்கு. 100 ருபீஸ்க்கு பெட் இருக்கா? 145 ருபீஸ்க்கு 100 ருபீஸ்க்கே இருக்கு கைஸ். சூப்பர். ஸோ வந்துட்டு 100 ருபீஸ்க்கு இருக்கிற பெட்டை வந்துட்டு நான் டக்குன்னு ஆர்டர் போட்டேன். அதனால பெட்டும் வந்துருச்சு. இப்போ நமக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு மாசா கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ரூமை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதையும் போயிட்டு அங்கே ரெண்டு கூட்டுருவோம். என்ன சொல்றீங்க கைஸ்? ஸோ 2 ரூம் இருக்கு. 2 ரூம் இருக்கு. பொறுமையாக வாங்க. பொறுமையாக வாங்க. என்ன சொல்றீங்க? இதில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் போயெல்லாம் எடுக்க தேவையில்ல கைஸ். நாட் ரெடி பிகாஸ் வாட் நான் எல்லாமே முடிச்சேனே அந்த ரூம்ல. இருங்க ஒரே செக் வெயிட் பண்ணுங்க. இந்த ரூம் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு ஏன்டா நாட் ரெடி புரியல. ஓ பெயிண்ட். ஐயோ ஏங்க பெயிண்ட்டுங்க. ஐயோ அட பாவீங்களா. பெயிண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் பெயிண்ட் எடுத்துட்டு வந்து அடிச்சிருப்பேனேடா. இருங்க கைஸ் ஒரே செகண்ட். நம்ம பெயிண்ட் வந்துட்டு சுத்தமா மறந்துட்டோம். நானும் என்னதான்டா ஆச்சு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது பெயிண்ட் வந்துட்டு இருக்கிறதுலே லோ ருபீஸ்ல இருக்கிற பெயிண்ட்ஸ் பார்த்து ஆர்டர் போடுறேன். ஸோ வால் பெயிண்ட் மட்டும் இப்போதைக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நம்மள்ட்ட வந்து டப்பு இருந்துச்சா. தலைவரை வாங்க தலைவரை, ரூம் ரெடியாக இருக்கு தலைவரை, போயிட்டு வாங்க தலைவரை. பெயிண்ட் அடிச்சுட்டா வந்துட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரூம் ரெடி ஆயிருங்க. அதுக்குள்ள அந்த இவன் போயிட்டு எப்படியோ 4 மாதம் கழிச்சு தான் வருவான். அதுக்குள்ளே நான் வந்துட்டு ரூமுக்கு பெயிண்ட் அடிச்சிடும் ஃபுல்லாக. எப்படி சுற்றி கண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேப்பில் ஃபில் பண்ணிட்டு இங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு சுற்று அப்படின்ட்டு. ஸோ ஆர்மி கைஸ் 5 ருபீஸ் கலெக்டட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு பெயிண்ட்ஸ்க்கு போயிட்டு ஃப்ளோரில் எது ருபீஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே கம்மியாக இல்லைங்க. இது மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுவே நான் போட்டேன். கரெக்டாக அதுக்கு காசு தான் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே கைஸ் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த கேம்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குன்னு. உங்களுக்கே மனசாட்சிட்டு சொல்லுங்க தெரியுது. ஆனாலும் வந்துட்டு நீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ ஷேர் பண்ணாமலோ பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமா வந்துட்டு நான் அடுத்து வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேங்க. ஏன்னா அவ்வளோ மன உடைச்சல் ஆகுது. இன்னும் ஷீலிங்க்கு மட்டும் போய் நினைச்சேன்னு வந்துட்டு நம்ம ரூம் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க மக்களே. அப்போ தான் உனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மக்களே. மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை மக்களே அது சரிங்களா. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும். நான் 100 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் நீங்கள் யாரும் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டுறீங்க வீடியோ பார்க்குற யாருமே. ஸோ அது எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை தான் உண்டாக்குது. இருங்க 50 ரூபா இருக்குது. பெயிண்ட்டுக்கு போயிட்டு சீலிங்கில் இப்போ 50 ரூபாய்க்கு சூப்பரா இந்த சீலிங்கு பையா எப்போ 50 ரூபா இல்லையா அது ஜீரோவா? அட பாவீங்களா எனக்கு 50 ரூபா மாதிரி தெரிஞ்சேடா. சரி விடுங்க கைஸ் விடுங்க. ஸோ இப்போ இந்த அக்கா வெளியே போகும்போது நமக்கு கரெக்டாக காசு கிடச்சிரும். அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு எங்க டூ நாட் டிஸ்டர்ப்னு வந்திருக்கா. இப்போ அந்த அக்கா வெளியே வரும் பாருங்க கரெக்டாக ரூம் கிளீன். இப்போ டக்குன்னு போயிட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு அடுத்தவனுக்கு கொடுத்தோன்னா நமக்கு அந்த காசு கிடைக்க போகுது. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இத்தனை ஏன் படணும் சொல்லுங்க. ரத்த சிந்தி மூக்கு சிந்தி இவ்வளோ சிந்தியும் நமக்கு வந்துட்டு இவ்வளோ தான் சப்ஸ்கிரைபர் வருதுன்னு என்னங்க இதெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது சொல்லுங்க. சப்போர்ட்டு சுத்தமாக வந்துட்டு நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சப்போர்ட்டே நீங்கள் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட்டை வந்துட்டு சப்போர்ட்டாக போல மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க போல். சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு வீடியோவில் நான் கெஞ்சுறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் போயிடுறீங்க கைஸ். எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இவர் வெளியே வந்துடுவார். இவர் வெளியே வந்தோன்னே அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு சீலிங்க்கு காசு கிடச்சிரும். ஸோ ஒரு ரூமுக்கு 45 ரூபா தாங்க கைஸ் நமக்கு வருது ப்ராஃபிட்டு. கலெக்டடு க்ளீன்
வெளியே போகும்போது சாணி எழுதிட்டு போறானா பச்சை கலர்ல வாட வர மாதிரி வருது. சரி விடுங்க, கேம் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அப்புறம் ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்டா ஏன் எடிட்டிங்க கொலை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வந்துட்டு சைலண்டா இருந்துப்போம். சீலிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு சீலிங் பெயிண்ட் ஆர்டர் பண்ணுறோங்க. ஸோ போடுறது போடுறோம், 90 ரூபாயோட தான் போட்டுடலாமா? ஏய் 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 என்னடா இது? ஸோ ஸோ டைலா எதுக்குடா எனக்கு? சரிங்க, இந்த சீலிங்கே போட்டுப்போம், என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையா? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சீலிங்கே கஷ்டப்பட்டு இப்படியே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பெயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. அண்டு இப்போ எவ்வளோ அந்த ரூம் நமக்கு அன்லாக் ஆயிருக்குன்னு பார்க்கலாமாங்களா? ஸோ 29 ரூபா தான் ரெண்ட்டுக்கா? எப்படி? ரூம் இஸ் நாட் ரெடி. வையா? ஏய் ஏய் இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணுறது அந்த ரூமுக்கு? இருங்க இருங்க இருங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே வச்சுட்டேன் அந்த ரூமில், இல்லாததே கிடையாது. இந்த ரூமில் என்னென்ன இருக்கோ அப்படியே அந்த ரூமுக்கு வச்சுருக்கேன். ஆனாலும் வந்துட்டு பில்லோ என்னடா அப்படின்னு பார்த்தா பில்லோவும் பிளாங்கெட்டும் இல்லைங்க. அதுக்கு இங்கே நாசமாக போனவங்க வந்துட்டு ரூம் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏண்டா ஒரு நாள் தலைகாணி இல்லாமல் தூங்க மாட்டீங்களாடா? ரோட்டில் எத்தனை ஏழைங்க வந்துட்டு இந்தியாவில் தலைகாணி இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க, பாறாங்கல்ல தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருக்காங்கடா, தெரியுமாடா பைத்தியக்கார பசங்களா? ஒரு நாள் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஒரு நாள் கூட இல்லை, 5 நிமிஷம் தான் நம்ம ஹோட்டலில் இருக்கானுங்க, அதுக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப பீதிக்கிறானுங்க. கண்ட்ரி நான்சென்ஸ். என்னடா பிரச்சனை? சிங்கிள் பெட்டு பண்ணு அப்படின்றானுங்க. ஃப்ளோருக்கு எப்படி அந்த பெட்டுக்கு தான்டா வைக்கணும். திருப்பி வைக்கணுமா? ஏன் வரமாட்டேங்குது? எங்க போங்க, சத்தியமா எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டு கட்சியில் வரமாட்டேன்ட்டானுங்க, ஏன்னு தெரில. வந்துட்டு இது எங்கேயே தூக்கி போட்டுறேன், போங்கடா, எனக்கு காசை வாங்கணும். ஸோ வந்துட்டு எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு. நானும் இந்த ரூமை கஷ்டப்பட்டு ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆர்டர் போட்டுடலான்னு பார்க்குறேன். அவங்க அதுக்கு ஒத்துழைக்க மாட்டானுங்க. ஸோ சிங்கிள் பெஸ்டு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இரிட்டேட் ஆகுதுங்க மயிலார். நானும் எவ்வளோதான் கஷ்டப்படுறது சொல்லுங்க. இப்போ போயிட்டு எவனா ஒருத்தனுக்கு இந்த ரூமை கொடுத்துட்டு அடுத்து வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ கஸ்டமர் நாட் அவைலபிள்ன்றானுங்க. த ரூம் அலவுட் கஸ்டமர். ஓகே கைஸ். ஸோ வந்துட்டு சூப்பரு. சிங்கிள் பெட்டுக்கு வந்துட்டு பெட்ஷீட் தேவையில்லையாமாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். பாய் என்ன உள்ளே போக முடியல? இவர் உள்ளே போகிறதுனால நம்மளால போக முடியல. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த கேமில் நம்ம கண்டினியூ பண்ண பார்க்கலாம். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் தேவை. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கைஸ் இங்கே எல்லாமே நடக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. போயிட்டா. ஸோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. ஸோ V1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் வந்துட்டு நம்ம மறக்காமல் போடலாம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு கைஸ், சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் மறக்காமல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பை ஃப்ரம் CNG. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.